Hello everyone. இப்போ நம்ம நம்பர் சிஸ்டம்ஸில் தான் இருக்கோம். நம்பர் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து லாஸ்ட் லெசனோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம், லாஸ்ட் லெக்சரோட. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட்டில் பார்த்த ஒரு 6 ப்ராப்ளம்ஸ் நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த ப்ராப்ளம்ஸ் உடைய சொல்யூஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி இந்த லெக்சரில் பார்ப்போம், இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாங்க உள்ளே போவோம். ஸோ இப்போ பார்ட் 4ல் நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, the product of 3 consecutive natural numbers is always divisible by. ஸோ லாஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் 3 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், 3 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ நம்ம இனிஷியலாக ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு நேச்சுரல் நம்பர் என்ன எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என் வந்து இனிஷியல் என் வந்து இப்போ 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பர் என்னன்றது வந்து இனிஷியலாக ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 consecutive natural numbers. ஸோ 3 consecutive natural numbers என்ன அடுத்தடுத்த நம்பர், 3 அடுத்தடுத்த நம்பர் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னன்னா கண்டிப்பாக அடுத்த நம்பர் என்ன இருக்கும், n+1 இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் n+2 இருக்கும். 3 என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive natural numbers is always divisible by which number அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணுறேன், n into n+1 into n+2. ஸோ இந்த 3 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எதோட மல்டிபிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8ஓட மல்டிப்ளஸாக வரலாம், இல்லை 6ஓட மல்டிப்ளஸாக வரலாம். ஸோ ஏதோ ஒரு மல்டிப்ளஸ் வரணும். ஸோ அப்போ எதோட மல்டிப்ளஸாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதான் வந்து இந்த கொஸ்டின்ஸ். ஸோ 3 consecutive நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றப்போ ஒரு நம்பர் என், அது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஆல்வேஸ் என் அப்படின்னு எடுத்துக்கணும். சப்போஸ் இப்போ ஈவன் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2n அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா என் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம், 1 2 3 4 5 ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். இப்போ நம்ம ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2n அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வெறும் n மட்டும் எடுத்துக்கிறோம். n into n+1 into n+2. ஸோ இப்போ we have to substitute பண்ண போகிறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 1ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருது. 1 + 1 into 2 into 3. அப்போ 1ன்றது n, n+1 வந்து 2, n+2 வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 6 வச்சு நம்ம டேரெக்டாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா 6 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், ஸோ 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், தென் 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் 6 வந்து நம்ம டேரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்னும் 2 செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ n = 2 போடுவோம். ஸோ n = 2 போடுறப்போ 2 into 3 into 4, 2 into 3 into 4 போடுறப்போ என்ன ஆகுதுன்னா 24. ஸோ 24. அப்போ இங்கே இந்த n வேல்யூ 2, n+1 வந்து 3, தென் n+4 வந்து பார்த்தீங்கன்னா n+2 வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது அதே மாதிரி 2ஆல் 3ஆல் 4ஆல் 6ஆல் எல்லாத்துலேயும் டிவைட் ஆகும். இந்த நெக்ஸ்ட் போகிறப்போ n = 3. ஸோ n = 3ன்னு போகிறப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 into 4 into 5. ஸோ 3 into 4 into 5 வந்து பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60 அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது அப்படியே n = 4 n = 5 போகிறப்போ என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் 6ஆல் மட்டும் டிவைட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மல்டிபிள்ஸ் எல்லாமே வந்து 6 மல்டிபிள்ஸாக வரும். ஸோ 2 3 6. ஸோ மேக்ஸிமம் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஓட மல்டிபிள்ஸாக தான் எல்லாமே வருது. 6ஓட மல்டிபிள்ஸாக தான் இது 6ஆல் டிவைட் ஆகும், இது 6ஆல் டிவைட் ஆகும், இது 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ the final answer வந்து பார்த்தீங்கன்னா the product of 3 consecutive natural numbers is always divisible by 6 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஏன்னா மல்டிப்ளைஸ் பண்ணுறப்போ 6 24 60 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ the ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6. The next question பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா sum of 3 consecutive odd numbers. ஸோ லாஸ்ட் சொன்னேன் ஆட் நம்பர்ஸ். ஸோ இது லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்த்தோம், நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ ஆட் நம்பர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அந்த நம்பர் வந்து n. ஸோ என்னன்றது கண்டிப்பாக ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் n+2 n+4. ஏன்னா ஏன் +2 +4 போடுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இனிஷியலாக n வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட் நம்பர் வந்து +2ஆக தான் இருக்கும். +1 போட்டிங்கன்னா அது வந்து ஈவன் நம்பர் ஆயிடும். ஸோ +2 போடுறப்ப இது வந்து என்ன ஆகும்னா 3 ஆயிரும், இது வந்து 3 ஆயிரும், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 1 3 5. சப்போஸ் n = இப்போ ஒரு 5 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், n இனிஷியலாக 5 போடுறீங்கன்னா ஸோ இது வந்து 7 ஆகும், இது வந்து 9 ஆகும். ஸோ இதான் வந்து கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஸோ இந்த கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எதாவது டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு ப்ரீவியஸாக பார்த்தது கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம். ஏன் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எதாவது டிவிசிபிள் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா 3n + சாரி இது வந்து சம்முன்றப்ப n + n+2 + n+4. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது மல்டிப்ளிகேஷன்றப்ப நம்ம பண்ண முடியாது, n² n³ அப்படியே போயிட்டே இருக்கும். இது அடிஷன்றாலும் ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா n + n + n 3n ஆயிரும். ஸோ 4 + 2 வந்து 6 ஆயிரும். ஸோ இது வந்து 3n + 6 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ ஃபைனலாக இதோட சொல்யூஷன் என்ன வருது, 3 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா n + 2. ஸோ ஈஸியாக இப்போ சொல்லிடலாம் இது எதாவது டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். So, 3 consecutive odd numbers is also divisible by 3. இதான் வந்து நம்மளுடைய solutions.
ஓகேவா? ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து divisible by 3 அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் அ ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் நம்பர் இஸ் divisible by, ஒரு ஆட் நம்பருடைய ஸ்கொயர் பண்ணோம்னா அது எதாவது divisible by 8 பண்ணோம்னா அதோட ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ the square of an odd number, ஸ்கொயர் ஆட் நம்பர் தான் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ 2n அப்படின்னா ஈவன் நம்பர், அப்போ ஆட் நம்பர்னா 2n plus 1 அப்படின்றது ஆட் நம்பர்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸோ ஆட் நம்பர்ன்றனால 2n plus 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஆட் நம்பர் is divisible by 8. ஸோ ஆட் நம்பர்ன்றனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2n plus 1 அப்படின்னு எடுத்து, 2nன்றது எப்பயுமே ஈவன் நம்பர், ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா ஆட் நம்பர். சப்போஸ் ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ங்கிறதால ஒரு 2n வச்சு மட்டுமே நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ 2n plus 1 the whole square. ஸோ 2n plus 1 the whole squareன்றப்போ இது என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். n equal to 1, n equal to 2, n equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n equal to 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் n equal to 1 போடுங்க. n equal to 1 போட்டால் என்ன ஆகுதுன்னா 2 into 1, 2 plus 1, 3 போட்டால் பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து 9, 9 டிவைட் பை 8, 9 டிவைட் பை 8 போட்டிங்கன்னா என்ன வருது, ரிமைண்டர் வந்து 1ன்னு சொல்லி வருது. 9 டிவைட் பை 8 போடுறப்போ ரிமைண்டர் வந்து என்ன வருது, 1ன்னு வருது. நெக்ஸ்ட் n equal to 2 போடுறோம். அப்போ வந்து 2 into 2 4, 4 plus 1 5 ஸ்கொயர். இந்த 5 ஸ்கொயர் வந்து 25, 25 by 8ன்றப்போ 3 8 are 24, ரிமைண்டர் அகைன் 1 வருது. n equal to 3 போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயர்ன்றப்போ 49, 49 49 by 8ன்றப்போ 6 8 are 48 வரும். ஸோ ரிமைண்டர் 1. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தாலும் எல்லா ஆன்சருக்கும் என்ன வருதுன்னா 1ன்னு வருது. ஸோ ஃபைனல் சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1. ஸோ ஒரு ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த நம்பரை டிவைட் பண்ண 8ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ரிமைண்டர் வருது அப்படின்றத விஷயம். நீங்களா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 9 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 9 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 9 ஸ்கொயர் போட்டிங்கன்னா வந்து 81, 81 டிவைட் பை 8 போட்டிங்கன்னா 10 8 80, ரிமைனிங் வந்து 1 அப்படின்ற மாதிரி. ஸோ இதான் வந்து இதோடைய ஆன்சர். ஸோ அதே மாதிரி 11 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 11 ஸ்கொயர் வந்து 121 வரும். 121 பை 8ன்றப்போ 120 டிவைட் ஆகும் 8ஆல். ஸோ ரிமைண்டர் வந்து 1. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன ஃபைன் பண்ணிட்டோம், ரிமைண்டர் வேல்யூ வந்து 1 அப்படின்றது. ஸோ இந்த 3 ப்ராப்ளம் வந்து ஒரே மாதிரி பார்த்தோம் நம்ம. கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ், இந்த மாதிரி எந்த கொஸ்டின்னாலும் இதில் வரலாம். ஸோ அது ஆன்சர் பார்த்து நம்ம கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறது, ஏதாவது டிவைட் பண்ணுறோம், ஏதாவது ரிமைண்டர் என்ன வருது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸ் வந்து ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தேன். அது என்ன ப்ராப்ளம், அது வேற டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் எக்ஸாக்ட்லி divisible by 39. ஸோ கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னா நமக்கு தெரியும் 99999. ஸோ அதை 99,999 தான் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர். அது வந்து எக்ஸாக்டாக 39 டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் செக் பண்ணணும். 99998, 99,998 பார்ப்போம். அது டிவைட் ஆகுதுன்னு தெரியும். அப்படியே ஃபர்ஸ்டே வரப்போ ஸோ எந்த நம்பர் வந்து 39 டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது நம்மளுடைய கொஸ்டின். ஸோ பென்சில் எடுத்துக்கலாம். கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 99,999 எடுத்துட்டோம். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 39 செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் டிவைட் பை திஸ் 39 டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் என்ன வருதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ 999 சாரி 99,999 டிவைட் பை 39 போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னா 3 வருது. ஸோ 99,999 டிவைட் பை 39 போட்டப்போ ரிமைண்டர் வந்து 3 வருது. ரிமைண்டர் 3 வந்து என்ன பண்ணுவோம், அது 3 வந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் நம்பர் இஸ் divisible by 39 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 99,999 மைனஸ் இந்த 3 மைனஸ் இந்த 3 போட்டீங்கன்னா 99,000 என்ன வருது, 996 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அந்த 99,996 வந்து divisible by 39 அப்படின்ற மாதிரி வருது. So the answer will be 99,996 will be the answer of this question. So what is the greatest number, greatest 5 digit number exactly divisible by 39? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அந்த நம்பர் இந்த 39 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் என்ன வருதுன்னு இது வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ரிமைண்டர் தான். கொஸ்டின் பார்க்க கிடையாது, வெறும் ரிமைண்டர் பார்த்து. ஸோ ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த ரிமைண்டர் வந்து இந்த நம்பரால் பெரிய நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணுறோம்னா வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி divisible by திஸ் நம்பர். நம்பர் வந்து எக்ஸாக்ட்லி divisible by திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி டைப் ப்ராப்ளம் வேறு பார்ப்போம். இந்த ஸ்மாலஸ்ட் டிஜிட் இஸ் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 9525 divisible by 99. இதே ப்ராப்ளம் தான். என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரிமைண்டர் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கும். அவ்வளோதான், வேறு எந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இந்த சப்ட்ராக்ட் பண்ணி 3 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து என்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரீவியஸாக என்ன கொடுத்துருந்தாங்க, கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இங்கே அப்படி கொடுக்காம அவங்கள ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வந்து 99 டிவைட் பண்ண வைக்க முடியுமா, இதோட எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், 9525 டிவைட் பை 99 போடுறோம். ரிமைண்டர் என்ன வருது, 21.
அப்போ இந்த நம்பரோட 21 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துருமா? ஸோ the answer must be smallest digit is 21 அப்படின்னு போகிறோம். ஸோ இதே கொஸ்டின் இங்கே கேட்டிருந்தாங்கன்னா smallest digit is 3 அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே என்ன நம்பர் அப்படின்றது கேட்டிருந்தாங்கன்னா இந்த 9525 மைனஸ் 21 போட்டிங்கன்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் வந்து இதோட ஆன்சர் ஆகும். ஸோ இந்த டைப்லையும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கிரேட்டஸ்ட் எக்ஸாக்ட் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லை அந்த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வரதுக்கு என்ன டிஜிட்டை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தெரியும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 21. ஸோ இது கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 9525 மைனஸ் 21 போட்டிங்கன்னா 9504 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சர் தான் வந்து எக்ஸாக்ட் டிவிசிபிள் பை இந்த மாதிரி சொல்லணும். ஸோ இது ரெண்டுமே சப்ராக்ஷன் மெத்தட், அதாவது கிரேட்டஸ்ட் நம்பரோட அதாவது இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் நம்பர் அந்த மாதிரி கொண்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். The least number which must be added to the greatest 6-digit number. So the sum must be exactly 157. ப்ரீவியஸாக பார்த்ததுனா என்ன பார்த்தோம்னா கிரேட்டஸ்ட் நம்பர் சப்ராக்டட் தான் பார்த்தோம். ஒரு கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பரோட இது வந்து டிவிசிபிள் ஆகும். கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் தான் ஹோல் நம்பர் எழுதிடுவோம். அதில் வந்து என்ன ரிமைண்டர் வருதோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் தான். இதில் வந்து ஆடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாகவே சப்ராக்டட் மெத்தட், இது ஃபுல்லாக ஆடட் மெத்தட். ஸோ ஆடட் அப்படின்னா என்ன பண்ணுன்னா 6 டிஜிட் நம்பரோட ப்ளஸ் ஏதோ நம்பர் போட்டால் அது 157 டிவிசிபிள் ஆகும். அது ப்ளஸ் என்ன நம்பர்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 9,99,999. இதுதான் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இப்போ இந்த சம் மஸ்ட் பி டிவிசிபிள் பை 157 சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதோட என்ன நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது 5 டிஜிட் நம்பரும் சப்ராக்ட் பண்ணோம். இங்கே வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிமைண்டர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 66. ஸோ 199 இந்த நம்பரோட டிவைடட் பை 157 போட்டீங்கன்னா ரிமைண்டர் வந்து 66 வருது. ஸோ 66 வந்தால் ப்ரீவியஸாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 99னால இந்த 66 வந்து சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட் பண்ணணும், இதோட பெரிய நம்பராக இருக்கும். இதுக்கு அடுத்த எந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது இதுக்கு முன்னாடி என்ன நம்பர்ன்றதான் கொஸ்டின் வந்துச்சு. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை விட்டுட்டு எந்த நம்பரை டிவைஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 157 டிவைட் பண்ணுறோம். அந்த நம்பரோட சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 157 மைனஸ் 66 இது வந்து ஞாபகம் வச்சோம். இது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் மஸ்ட் பி ஆடட் அப்படின்ற கொஸ்டின் வந்தால் இந்த டிவைசரோடைய நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 157 மைனஸ் 66 போட்டிங்கன்னா 91. இப்போ அந்த 91 இந்த நம்பரோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணால் 9,99,999 ப்ளஸ் திஸ் 91 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 1000090 இந்த நம்பர் தான் வந்து இந்த 6 டிஜிட் நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 157 அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸாக பார்த்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் எது வந்து டிவைட் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர்ன்றப்ப சப்ராக்ட் பண்ணோம். இதில் லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி ஆடட். ஆடட்னு கேட்குறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிவைசர் 157 எடுத்துக்கிறோம். அந்த டிவைசரோட சப்ராக்ட் பண்ணிட்டு ரிமைண்டர் சப்ராக்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். டோட்டல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000090. இதான் வந்து இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி ஆடட். ஸோ லீஸ்ட் நம்பர் மஸ்ட் எந்த லீஸ்ட் நம்பரை ஆட் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. இப்போ ஆட் பண்ணுறோன்றப்ப நமக்கு தெரியும் 91 தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 91 தான் இதோடைய ஆன்சர். ஸோ அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 1000090 தான் ஆன்சராக வரும். இங்கே கேட்குறது என்ன நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ 91 will be the answer of this question. So that's all about the problems. So the problems எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நான் கொடுத்த இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதோட நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த நம்பர் சிஸ்டம்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வர லெக்சர்ஸில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HCF LCM வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.